லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும், ஆனால் லேட்டாக இருந்துச்சிட்டிங்களா, எனக்கு கவலையே வேண்டாங்க. இது வந்து சட்டுன்னு அதாவது சாப்பாடு செய்கிற நேரத்தில் இது முடிஞ்சிடும். அதுக்கு வந்து சாப்பாடு வந்து தனியாக வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வடைச்சட்டியில் ஆயில் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக பூண்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. அது போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லைங்க. வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு இதுதான் இல்லை, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு எதுவாக இருந்தாலும் சரி நல்லா மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரட்டை வந்து துருவிட்டேன், பீன்ஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா இந்த எண்ணெயிலே வெந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 முட்டை இல்லை 3 முட்டை சேர்த்திக்கோங்க. நல்லா உடச்சி ஊற்றிட்டு பெப்பரு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டுட்டு மேலே வந்து பிரியாணி மசாலா, இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இதை போட்டு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா காலியாக தான் வருங்க. அடுத்து எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக பிரியாணி மசாலா போடுங்க, அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் பச்சை மிளகா ஃப்ளேவர் வேணுன்னா பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. நான் வந்து சேர்த்தலை, அப்படி இல்லைன்னா சாஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க.